ஹாய் அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடாயில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிட்டு 8 போல பூண்டு பல்ல ஆட் பண்ணிருக்கோம். நான் இங்கே பெரிய சைஸ்ல ஒரு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு அதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிட்டோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கோம் வெண்டைக்காவை. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாமல் இந்த வெண்டைக்காவை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட் இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிமின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துடலாம். கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கேஷ்யூ நட்ஸ் அண்ட் பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பேஸ்ட் ஃபார்மில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அதையும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துட்டு அதோட கொஞ்சம் போல புளி கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன். அதுதான் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி 8 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் பச்சடியில் நம்ம வெந்தயமா பூண்டு ஆட் பண்ணிருக்கிறதுனால ஃப்ளேவர் இன்னுமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வெண்டைக்காய் ரொம்ப சூப்பராக அழகாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் போல கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துடலாம். இந்த வெண்டைக்காய் பச்சடியை பிரியாணிக்கு, நெய் சாதத்துக்கு நம்ம சைடிஷாக எடுத்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே பக்காவா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த ரெசிபியை மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.